நைட்டு 10 மணிக்கு மேல வீட்டுல பிரிண்டரே இல்லாம பிரிண்ட் அவுட் எடுப்பது எப்படிங்கிறத இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கினேன். வெல்கம் டு டே 18 ஆஃப் 30 டேஸ் டிசிப்ளின் சேலஞ்ச். இன்னைக்கு காலைல ஜூடோ கிளாஸ்க்கு எப்பவும் போல போயிட்டேன். எப்போ போல நம்ம ஜூடோ கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஏகப்பட்ட ஒர்க் அவுட்ஸ் கொடுத்தாங்க. சும்மா திணற உட்காந்துருந்தேன். திருப்பி சப்ளிமெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. சரி அதையும் பண்ணிட்டு டயர்டா உட்காந்துட்டு இருந்தேன். சரி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாப்பான்னு சொல்லிட்டாங்க. சரி ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டு பார்த்தா நம்ம ஐயா கூட பண்ண விட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நம்ம ஐயாவோட பிராக்டிஸ் பண்ண விட்டாங்க. சரி 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மிரட்டல் அடி நண்பர் ஒருத்தரோட கிளம்பிட்டேன். போறவள்ள பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு கிளைமேட். அப்படியே கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு சிக்கன் வாங்கிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் பிரெட் பாக்கெட் காலியாச்சுன்னு சொல்லிட்டு சரி பக்கத்துல என்ன கடை இருக்குன்னு சொல்லிட்டு நடந்தே போலாம் சொல்லிட்டு நடந்து போனதும் போனேன். பார்த்தா கடை முடிஞ்சுச்சு. கடை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பிரெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். என்னைக்கோ ஒரு நாள் கேஸே கிடைக்காதுன்னு சொன்னப்போ ஆர்டர் போட இண்டக்ஷன் ஸ்டவ் இன்னைக்கு தான் வந்துச்சு. அதை வாங்கி வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்துட்டேன். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி வேலையை முடிச்சுட்டு டின்னருக்கு வந்துட்டேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ஒர்க் பண்ணும்போது ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஆனா டைம் வந்து 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. எல்லா கடையும் மூடி இருக்கும் தெரியும். அப்பதான் டக்கு நம்ம பென் நம்பர் ஞாபகப்படுத்தினாங்க. பிளிங்கிட்ல பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் சொல்லிட்டு பிளிங்கிட்ல எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. எல்லா வீடியோலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு நப்பாசை தான். இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.